Hello friends, welcome to Updatesforu channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU ல ஸ்லைடிங்னா என்ன, யாரெல்லாம் ஸ்லைடிங் அப்ளை பண்ணலாம், அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோல வந்து பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பி வைப்பாங்க. யாருக்கெல்லாம் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கோ அவங்க தான் வந்து ஸ்லைடிங்க்கு வந்து எலிஜிபிள். உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களை TNAU கோயம்புத்தூருக்கு வந்து வர சொல்லுவாங்க. உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்திருக்கா, பிடிச்ச கோர்ஸ் வந்து கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். இல்லை எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, இதுக்கும் மேலே நான் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்த ஏதாச்சும் ஒரு காலேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் TNAUக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்லைடிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்லைடிங்க்கு வந்து எலிஜிபிள். இப்போ ஸ்லைடிங் வந்து எப்படி நடக்கும், எந்த மாதிரி நடக்கும், எனக்கு அதுக்கப்புறம் எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 180 கட் ஆஃப் வச்சிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 28 அஃபிலேட்டட் காலேஜஸுமே வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு சாம்பிளுக்கு வந்து வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. கோர்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணல, காலேஜை மட்டும் இப்போ மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ அவருக்கு கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா 13வது இருக்க RVS அக்ரிகல்ச்சர் காலேஜ் தஞ்சாவூர் வந்து இப்போ அவருக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவருக்கு RVS வேணாம், எனக்கு அதுக்கு மேலே இருக்க ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும், MIT கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லை தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஸோ எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஸ்லைடிங்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்துடணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்லைடிங்க்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் வந்து போகும். ஸ்லைடிங் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி போகாது, மேல் நோக்கி தான் போகும். அதாவது உங்களுக்கு வந்து கிடைச்ச காலேஜ் RVS அக்ரிகல்ச்சர் காலேஜ்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா JKK இருக்குது, MIT இருக்குது, தந்தை ரோவர் இருக்குது, புஷ்கரம் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச காலேஜுக்கு மேலே எந்த காலேஜ் இருக்கோ அதில் வந்து ஏதாவது சீட் உங்களுக்கு அலாட் பண்ண முடியுமான்னு தான் வந்து ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே RVSே கிடைக்கலாம், இல்லை MIT கிடைக்கலாம், இல்லை JKK கிடைக்கலாம், இல்லை தந்தை ரோவர் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில் வந்து காலேஜ் வந்து ஸ்லைட் ஆகி உங்களுக்கு ஒன்று அலாட் ஆகும். அந்த காலேஜே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இல்லை. ஃபைனல் ஸ்லைடிங் 4 ஸ்லைடிங் வந்து முடிஞ்சு கடைசியாக வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அதில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து அதுக்கு மேலே ஹார்டிகல்ச்சர் கொடுத்துருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்கலாம், இல்லை செரிகல்ச்சர் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் வந்து கோர்ஸும் மாற்றி கொடுத்து காலேஜும் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸும் மாறி வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 10th பிளேஸில் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு காலேஜ் கொடுத்துருக்கீங்க, 9th பிளேஸில் வந்து செரிகல்ச்சருக்கு ஒரு காலேஜ் கொடுத்துருக்கீங்க, 8th பிளேஸில் ஹார்டிகல்ச்சருக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் வந்திருக்கு, நீங்கள் ஸ்லைட் பண்ணும்போது அது ஹார்டிகல்ச்சர் காலேஜாக கூட மாறலாம். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அப்வர்டில் போகும். உங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா RVS அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து கிடச்சிச்சு. இப்போ ஸ்லைட் ஆகும்போது எனக்கு டாப் 1ல் இருக்க கேட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்தால் கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஸோ உங்கள் காலேஜுக்கு ஒரு 2, 3, 4 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 காலேஜ் வந்து ஷஃபிள் ஆகி உங்களுக்கு ஸ்லைட் ஆகி வருமே தவிர டாப்புக்கு வந்து போகாது. ஸோ வந்து சிஸ்டம் வந்து ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்லைட் பண்ணும்போது உங்களுக்கு மேலே இருக்க ஏதாவது ஒரு பெஸ்ட் காலேஜ் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்க முடியுமா, அங்கே சீட் ஏதாவது வேக்கண்ட் ஆகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்லைடிங்குமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பெஸ்ட் காலேஜை வந்து ஒவ்வொரு ஸ்லைடிங்லேயும் அலாட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்லைடிங்லேயும் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னு இன்டிமேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அதில் தான் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா TNAU முடிவு பண்ணுறதா, உங்களால் எதுவுமே மாற்ற முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்லைடிங் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஸ்லைடிங் வரை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து இடையிலலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ 4th ஸ்லைடிங் முடிஞ்சு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அதில் தான் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்லைடிங் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் ஸ்லைடிங் அப்ளை பண்ணி அகெயின் ஃபர்ஸ்ட் வந்த காலேஜே வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 4th ஸ்லைடிங்ல மறுபடியும் RVSே வந்து அலாட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லைடிங்ல எது வேணா எப்படி வேணா ஆகும். இந்த ஸ்லைடிங் அப்ளை பண்றதுனால எனக்கு கிடைச்ச சீட்டும் கிடைக்காம போயிருமானா கண்டிப்பா அப்படி போகாது. உங்களுக்கு வந்து ஃபைனலா அகைன் RVSே அலாட் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது பெஸ்ட் கொடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவாங்க. கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் RVSே வந்து உங்களுக்கு ஃபைனலாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க ஸ்லைடிங் அப்ளை பண்ணலாமா வேணாமா, அது பெஸ்ட்டு அப்படின்னா உங்களுக்கு அலாட் ஆயிருக்க காலேஜ் எனக்கு பிடிக்கல,
இல்லை அலாட் ஆயிருக்க கோர்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு ஹார்டிகல்ச்சர் அலாட் ஆயிடுச்சு, ஏன்னா எனக்கு அக்ரிகல்ச்சர் தான் வேணும், அதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்து நான் அக்ரிகல்ச்சர் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக வந்து ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை கிடைச்சா ஹார்டிகல்ச்சரே வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் கிடச்சிச்சு, பட் அந்த காலேஜுக்குள்ளே எனக்கு அக்ரி வேணாம், எனக்கு ஹார்ட்டி வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்லைடிங்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்து பொறுமையாக முடிவு பண்ணி ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.